வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எ நியூ பார்ன் பேபி ஹேட் மோர் தென் டேஷ் போன்ஸ். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு புதுசாக பிறந்த குழந்தைக்கு பார்த்தோன்னா எவ்வளோ போன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போ பிறந்த குழந்தைக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் போன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 300 நம்பர் ஆஃப் போன்ஸ் தான் இந்த நியூவாக பார்னான பேபிஸ்க்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் அடல்ட்டுக்கு வளர அடல்ட்டாக ஆகும்போது மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் போன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 206 போன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அடல்ட் ஹியூமன் பாடியில். பட் ஆனால் புதுசாக பிறந்த குழந்தைக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் போன்ஸ் தான் இருக்குன்னு பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 300 நம்பர் ஆஃப் போன்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் 206 வரும். இப்போ ஆப்ஷன் சி மோர் தென் 300 கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ முன்னாடி பார்த்தது எல்லாமே முன்னாடி பார்த்த எம்சிக்யூஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பேஸ் பண்ண எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன சிஸ்டம் போக போகிறோன்னா, இப்போ அந்த ஆர்கன் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது சிஸ்டமான மஸ்குலர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பாடி டேஷ் அலாங் வித் த ஸ்கெலிட்டல் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பாடி மூமெண்ட். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த பாடியில் இந்த எதோட சேர்ந்து இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து இந்த பாடி மூமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பாடி மூமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சிஸ்டம்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தேவை, நர்வஸ் சிஸ்டம் தேவை, அதோட எந்த சிஸ்டம் தேவைன்னு பார்த்தோன்னா மஸ்குலர் சிஸ்டம் தேவை. அப்போ இந்த 3 சிஸ்டம் இருந்தால் தான் இந்த பாடியில் நம்ம மூமெண்ட் பண்ண முடியும். அப்போ அந்த பாடி மூமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய 3 சிஸ்டம் எதுன்னு பார்த்தோன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் அண்டு மஸ்குலர் சிஸ்டம். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி மஸ்குலர் சிஸ்டம் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் கேன் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் இன் மூவிங் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த பார்ட் மூலமாக இந்த பாடியில் பார்த்தோன்னா எந்த பார்ட் கான்ட்ராக்ட் ஆகும், அதே மாதிரி இந்த பாடியோட பார்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பார்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எது கான்ட்ராக்ட் ஆகும்னு பார்த்தோன்னா மசில்ஸ் தான். மசில்ஸ் இப்போ நம்ம மஸ்குலர் சிஸ்டம் தான் பார்க்கறதுனால மசில்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். அப்போ மசில்ஸ் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா அந்த உள்ளுக்குள்ளே நம்மளோட பாடிக்குள்ளே கான்ட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆகிறதுனா சுருங்குறது. சுருங்கும். அதே மாதிரி இந்த பாடியை பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டியும் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதோட வேலைன்னு பார்த்தோன்னா இந்த மசில்ஸோட வேலை. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் சி மசில்ஸ் தான் கான்ட்ராக்ட் பண்ணுது, இந்த பாடியோட எல்லா பார்ட்ஸையும் மூவ் பண்ண வைக்கிறது இந்த மசில்ஸோட வேலை. இப்போ ஆப்ஷன் சி மசில்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் மெயின்டைன்ஸ் த போஸ்டர் அண்ட் பாடி பொசிஷன். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எது மூலமாக நம்ம பாடியோட போஸ்டர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த போஸ்டரில் நிற்கிறது, நடக்கிறது, அதுக்கப்புறம் பாடியை அதோட பொசிஷன் மூவ் பண்ண வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எது மூலமாக இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோன்னா மசில்ஸ் மூலமாக தான் இந்த பாடியோட போஸ்டரை நம்ம மெயின்டைன் பண்ணுறது, பாடியோட பொசிஷனை மாற்றுறது, இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னா அந்த மசில்ஸால் தான் நடக்குது. இப்போ ஆப்ஷன் சி மசில்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The muscles are classified into how many types? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த மசில்ஸ் எத்தனை டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மசில்ஸ் எத்தனை டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ 3 கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ்? அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மசில்ஸை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பேர் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 3 டைப்பாக இந்த மசில்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3மே கரெக்டு. இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் ஆஃப் த பாடி கேன் ஒன்லி புல் அண்ட் தே கேனாட் புஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எது இந்த பாடியில் எந்த பார்ட் எது அந்த பாடியில் எந்த பார்ட் புல் பண்ணுற வேலையை மட்டும்தான் பார்க்கும், புஷ் பண்ண அதனால் முடியாது. அந்த பார்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என் பாடியில் எந்த பார்ட் பார்த்தோன்னா புல் பண்ணுற வேலை, புல்னா இழுக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கும், புஷ் பண்ணுறது தள்ளுறது அந்த வேலையை பார்க்காத பாடி பார்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எது மூலமாக அது நடக்கும்னு பார்த்தோன்னா மசில்ஸ் தான். மசில்ஸ் எந்த வேலையை மட்டும் பண்ணணும்னு பார்த்தோன்னா புல் பண்ணுற வேலை மட்டும்தான் பண்ணும், இழுக்கிற வேலை மட்டும்தான் பண்ணும், புஷ் பண்ணுற வேலை தள்ளுற வேலை அது பண்ணாது. இப்போ ஆப்ஷன் சி மசில்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஹவு மெனி மசில்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மூவ் எ போன் அட் அ ஜாயிண்ட். ஸோ இந்த கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை மசில்ஸ் வந்து இந்த போனை வந்து ஜாயிண்ட்டில் வந்து சேர்க்கறதுக்கு எத்தனை மசில்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஜாயிண்ட்டில் போனை வந்து மூவ் பண்ணுறதுக்கு எத்தனை மசில்ஸ் வந்து தேவைப்படும்னு பார்த்தோன்னா 2 மசில்ஸ் வந்து தேவை. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 2 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when one muscles contracts the other muscles dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது சுருங்கும் போது இன்னொரு மசில்ஸ் வந்து என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு மசில் வந்து கான்ட்ராக்ஷனில் வந்து இருக்கும் போது இன்னொரு மசில்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக, அதாவது எக்ஸ்பேண்டடாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி ரிலாக்ஸஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டு மூவ் த லோவர் ஆர்ம் up and down 2 types of muscles called dash are required. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ அப்பர் ஆர்ம் லோவர் ஆர்ம்னு இருக்குது. ஸோ வந்து ஷோல்டர் பக்கத்தில் இருக்கிறது அப்பர் ஆர்மு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹேண்ட் வந்து நம்ம வந்து ஹேண்டை வந்து லோவர் ஆர்ம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த லோவர் ஆர்மை வந்து மேலேயும் கீழேயும் வந்து மூவ் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அது எந்த மசில்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த லோவர் ஆர்மை வந்து அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ணுறதுக்கு எந்த மசில்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் வந்து பார்த்தோன்னா எது தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ். இந்த 2 மசில்ஸ் மூலமாக தான் இந்த லோவர் ஆர்மை நம்ம அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து கரெக்டாக. இப்போ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து ஹியூமன் ஆர்கன் சிஸ்டத்தில் முக்கியமான MCQs வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.